மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டோடு சொல்ல போகிறோம். கொஞ்சம் கவனமாக்கிடு. எங்களுக்கு எல்லா சந்தர்ப்பங்களையும் நிறைய துவாக்கள் படிச்சு தந்திக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எங்களுக்கு படிச்சுட்டு இருந்த சந்தர்ப்ப துவாக்களுக்கு தான் ஆச்சரியமான எங்களோட வாழ்க்கையில் கடன் இல்லாமலாக, கவலைகள் இல்லாமலாக, நல்ல மவுத்து கிடைக்க. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அருமை சஹாபாக்கள், எனக்கு துவாவை பற்றி பேச வரல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னென்ன துவா ஓதுறதை பேச வரல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓதுற துவா ஓதுறதுக்கு ஒரு முறை உண்டு. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இந்த அருமை சஹாபாக்கள் கடனுக்குரிய துவாவை ஒரு கிழமை ஓதுறாங்க, கடன் சரியாகுது. கவலைக்குரிய துவாவை ஒரு கிழமை ஓதுறாங்க, கவலை இல்லாமல் ஆகுது. ஏன்னா நானும் நீங்களும் நிறைய துவாக்கள் ஓதுறோம். மாஷாலா, பள்ளியில் குரக்கள் ஓதுறோம், பள்ளியில் வெளியே போக்கள் ஓதுறோம். இந்த சந்தர்ப்ப துவா ஓதுறதுக்கு ஒரு முறை வந்துருக்கு. மேலே நல்லா நிறைய அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் உட்காந்துக்கிறாரு. எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம் தான் வரும். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன தொழுகை இல்லாத நேரத்தில் உட்காந்துக்கிறீங்களே? அந்த சஹாபி சொன்னாரு, லஸிமத்னி துயூனுன் யா ரசூலல்லாஹ் வ ஹுமூம். என் வாழ்க்கையில் சுமக்க முடியாத கடனும் சுமக்க முடியாத கவலையும் யா ரசூலல்லாஹ். எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தானே. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலையிலே மாலையிலே மூணு முறை அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், நீண்ட துவா. இந்த மூணு முறை ஓதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களோட கடனை இல்லாமல் ஆக்கி, அந்த கடனுடைய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு சொத்து செல்வத்தை தருவான். கவலையை இல்லாமல் ஆக்கி, கவலையோட அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷத்தை தருவான். இந்த சஹாபி ஒரு கிழமை 2 கிழமை ஓதுறாரு, கவலையும் பறந்து போயிடுச்சு, கடனும் பறந்து போயிடுச்சு. இது எக்கச்சக்கமான சம்பவம். நாங்கள் என்ன சொல்ல வரேன் நபியா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்ப துவாக்களை ஓதுறதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறையோட படிச்சு தந்திக்கிறாங்க. முதலாவது திருமிதி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. முதலாவது நான் சந்தர்ப்ப துவால என்னத்தை ஓதுறேன்ற சப்ஜெக்டை விளங்கணும், நம்பிக்கையோடு ஓதணும். உதாரணத்துக்கு தொழுகையில் அத்தஹியாத்துக்கு தானே, அத்தஹியாத்துல நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துவாவை படிச்சு தந்தாங்க. அதை விடவே மாட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில பலாய் முசீபத்துகளுக்கு காரணமா இருக்கிற பாவங்களை விட்டும் கடன் தொல்லை விட்டும் என்ன பாதுகாத்து. துவாவை அத்தஹியாத்துல வளமையை ஓதி பாருங்க, என்ன வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வருவது. இந்த துவாவை ஓத போக்கல இந்த மீனிங்கை விளங்கி நம்பிக்கையோடு ஓதணும். முதல்ல நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நம்பிக்கை. இதை ஓதினா சுவரா இந்த கடன் இல்லாமல் போயிடும். எல்லா சந்தர்ப்ப துவாக்கும் இது நிபந்தனை. ரெண்டாவது மேல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லா நினைவுச்சுக்கோங்க. திருமிதியில வர ஹதீஸ், இஅலமு அன்ன அல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹி. இந்த சந்தர்ப்ப துவாக்களை ஓத போக்கல உள்ளமும் சேர்ந்து ஓதணும். நாங்கள் வாயால மட்டும் தானே ஓதுற. மஸ்ஜிதுக்கு வர போகல அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக வாய் சொல்ற, கையும் சிந்தனை போன்ல கிண்டிக்கிட்டு அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக ஓதுற. இந்த துஆட அர்த்தம் என்ன மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே? இந்த உலகத்துல நீ என்னென்ன ரஹ்மத்துடைய வாசல்களை வச்சுக்கிற எல்லாத்தையும் எனக்கு திறந்து தந்துரு. அப்ப துவா வாயால ஓத போக்கல நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உள்ள வேற சிந்தனை இருந்தாலும் அந்த துவா கபூல் ஆகாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதுக்கு ரிசாத் கிடைக்காது. அதனால நாங்கள் ஒரு துவா ஓத போகல தொழுகைக்கு பின்னால, நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு அத்தஹியாத் ஓதுற கடன் துவான்னு சொன்னேன். இந்த துவா ஓத போகல எனக்கு கல்பும் சேர்ந்து கேட்கணும், யாரா கடன் விட்டு பாதுகாக்கிறியா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், என்ன கடன் விட்டு பாதுகாக்கிறியா, உள்ளமும் சேர்ந்து கேட்கணும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான இடத்துல, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 4-5 இடத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த துவா கேட்க போகல தபர்ருஇக்கணும். தபர்ருண்டா உள்ளம் பஞ்சு கேட்கணும், உள்ளத்தால பஞ்சு கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் இல்ல, புள்ள பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புள்ள பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். பொருளாதாரத்தில் நெருக்கடிக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் வரக்க செய்வான். உடம்புல நோய் உள்ளவங்களுக்கு நோய் இல்லாம ஆக்குவான். இதெல்லாம் குர்ஆன் ஆயத். வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாதவங்களை நல்ல சந்தோஷமா வாழ வைப்பான். இதெல்லாம் குர்ஆன் ஆயத். இப்ப மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஒரு துவாவை ஓத போகல நாங்கள் தொழுகைக்கு பின்னால் எத்தனை துவாக்கள் சுப்ஹானல்லாஹ், எல்லாம் எவ்வளவு ஆழமான அர்த்தம் உள்ளது. அப்ப அத்தஹியாத் ஓத போகல எவ்வளவு துவாக்கள் ஓதுறோம். இப்ப வாயால மொழிகிற துவாவை உள்ளமும் சேர்ந்து ஓதும். வாய் ஓதுது, உள்ளம் ஒரு சிந்தனையில் இருந்து அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது ரெண்டாவது. மூணாவது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான விஷயம், எந்த சந்தர்ப்ப துவாவை ஓதுறோமோ என்ற காதுக்கு கேட்க ஓதும். உதடு 2 மசச்சு சரி வர. இன்னைக்கு நாங்க ஓதுற துவா எனக்கே சத்தம் கேட்குது இல்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓதின எல்லா சந்தர்ப்ப துவாவும் தன்னை காதுக்கு கேட்கறத ஓதிக்காங்க. எந்த அதாவது ஹதீஸ் கிதாபை எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் துவாவை ஓதுறத காதால கேட்டு தான் எனக்கு உங்களுக்கு படிச்சு தந்தேன். அப்ப எந்த துவா ஓதுறேன்றாலும் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம ஏண்ட காதுக்கு கேட்க ஓதும் எல்லா துவாவையும். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிம் கிதாபில இதேபோல அதுக்கார் என்ற கிதாபில சொல்றாங்க, எந்த துவாக்களை நீங்க காது கேட்க ஓதலையோ அல்லாஹ் அதை கபூல் செய்ய மாட்டேன். எல்லா ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துஆக்களையும் காது கேட்க ஓதுவாங்க. இது மூணாவது. நாலாவது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான ஒரு விஷயம், எழுத்துக்களை சரியா மொழியாது. இந்த கவலையான விஷயம் என்னண்டா, குர்ஆன்ல வர எழுத்துக்களை எங்களுக்கு சரியா மொழிய தெரியாது. உதாரணத்துக்கு ரப்பிக்ஃபிர்லி இஸ்திக்ஃபார் செய்ய, ரப்பிக்ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த கைன் சத்தம் வரணும்.
அர்த்தம் என்னது? அல்லாஹ் அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. நிறைய பேருக்கு அந்த ரைன் சத்தம் எடுத்து வர ஹா சத்து தான் ரப்பிஹ்ஃபிர்லி அப்படின்னு அர்த்தம் என்னது? அல்லாஹ் என்ன குழியை தோண்டி புதைச்சிடு. வாழ்க்கையில் எவ்வளவு இஸ்திஃபார் செய்யறோம் நாங்க. இந்த ரைன் சத்தத்துக்கு ஹா சத்தத்தை போட்டோம் என்றால் அதிகமான பேருக்கு அந்த ஹா சத்தை தான் வரும். ரப்பிஹ்ஃபிர்லி. உதாரணத்துக்கு ஆமன ரசூல் சூரத்துல் பக்ரா கடைசி ஆயத்துக்கு தானே நிறைய அந்த ஆயத்துக்கு நிறைய சிறப்புகள். நிறைய பேர் தூங்க போகல ஓதி பாடுவீங்க. அதுல கடைசி 2 ஆயத்து மீது எல்லாம் துவா தான். அந்த ஒவ்வொரு டைம் சொல்ல போகல அல்ல என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் நீங்க கேட்கறத தந்துட்டேன், நீங்க கேட்கறத தந்துட்டேன், நீங்க கேட்கறத தந்துட்டேன். நல்லா ஒவ்வொரு ஆயத்துக்கு பின்னாலே சொல்றான். அதுல ஒரு ஆயத்து வருது, வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. வக்ஃபிர் லனாண்டா என்ன மன்னிக்கவும் வேணும், நான் செஞ்ச பாவத்தை நீ மறக்கவும் வேணும். இதுக்குரிய சோதனையும் தரக்கூடாது. எவ்வளவு ஆழமான அர்த்தம். வக்ஃபிர் லனா கைன் சத்தம் வரணும். ஆனா அதிகமான பேர் வந்து வக்ஃபிர் லனா. யா அல்லாஹ் என்ன குழியை தோண்டி புதைச்சிடு, எனக்கு கஷ்டத்தை தந்துடு. நீ அல்லாஹ்வும் தந்துட்டேன்னு சொல்லுவான். அல்லாஹ்வும் தந்துட்டேன்னு தான் சொல்லுவான். அதனால அதனால நல்லடியார்களே, இந்த 4 நிபந்தனையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துவாலே மிக முக்கியமான. முதலாவது என்னது? நம்பிக்கையோடு ஓதுறது. 2வது வாயால ஓத போகல என் உள்ளமும் சேர்ந்து அந்த அந்த சிந்தனையில் இருக்கிறது, அந்த துவாட சிந்தனையில். 3வது என்னது? காதை கேட்க ஓதுறது. 4வது எழுத்துக்களை சரியா மொழிகிறது. அன்றைக்கு குர்ஆன்ல வருது, சூரத்து ஜுமுர்ல அல்லாஹு காலிகு குல்லி ஷை, எல்லாத்தையும் படைச்சவன் அல்லாஹ்னு வருது. ஒரு வயசாளி பள்ளி உட்கார்ந்து ஓதுறாரு, அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை, அல்லாஹ் அழிஞ்சு போனவன், அல்லாஹ் மௌத்தாகினவன். ஒரு அர்த்த வித்தியாசம் வருது. சின்ன ஒரு சவுண்டை மாத்திரம். இதனால நாங்கள் நிறைய இஸ்திக்ஃபார்கள் செய்கிறேன். எழுத்து சரியா மொழியாததால அந்த இஸ்திக்ஃபார் எங்களோட வாழ்க்கையில பலாய் முசீபத்துகள் உண்டாகுது. இஸ்திக்ஃபாரால எதையும் சாதிக்கலாம். புள்ள பாக்கியம் இல்லாட்டி புள்ள பாக்கியம் கிடைக்கும். வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனை. நீங்க என்னோட வந்தீங்கன்னா இஸ்திக்ஃபாரால சாதித்த ஆட்கள் நாங்கள் நிறைய காட்டுவோம் உங்களுக்கு. அது சரியா மொழிபாடுவோம். ரப்பிஹ்ஃபிர்லி. எல்லா சந்தர்ப்ப துஆக்களுக்கும் இந்த 4 நிபந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்கிற பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்குவார்.